ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரூத் நகோமியை பற்றி கொண்டு அவளோடு எல்லா விதத்திலும் இசைந்து போக முடிவு செய்தது பாராட்டிற்குரியது. அதே போல அவள் நல்ல குணாதிசயங்களோடு இருந்ததும் பாராட்டிற்குரியது. இருப்பினும் ரூத் அற்பமான நிலையிலிருந்து மிக உயர்ந்த நல்ல நிலைக்கு வருவதற்கு காரணமாக அமைந்த முக்கியமான நற்செயல் என்னவென்றால் அவளுடைய செயல்படும் ஆர்வம்தான். விதவையான அந்நிய நாட்டு பெண், முன்பின் தெரியாத புதிய ஊருக்கு வந்துவிட்டோம் என்று எண்ணி அமைதியாக இருக்கவில்லை. ஆம், உடனடியாக தன்னால் இயன்றதை செய்ய ஆரம்பித்தாள். உதாரணமாக, சிலருக்கு நல்ல வேலை இல்லை, சிலர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து வருடங்கள் ஆகியும் இன்னும் ஊழியமில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அதற்கான முயற்சி எடுத்திருக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் சிலர் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன் என்றும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லுவார்கள். கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை என்றும் சொல்லுவார்கள். ஒருவேளை இவை அனைத்தும் சரியாகவும் இருக்கலாம். ஆனால் பலருடைய பிரச்சனை ஆவிக்குரிய அறியாமையும் செயல்பட முன்வராத சோம்பேறித்தனமாகவும் இருக்கலாம். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் விரும்பும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று எதிர்பார்க்கும் காரியங்களுக்காக ஜெபித்து காத்திருக்க வேண்டியது அவசியம். அதே சமயம் அதற்கான முயற்சியோடு கர்த்தரின் வேலைக்காக காத்திருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். அதனை உணர்ந்து செயல்படுவோமானால் வெற்றியை பெறுவோம். ரூத் வாழ்க்கையின் மூலம் மகிமைப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மகிமைப்படுவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.